நீராவி அடி தான் இந்த இடத்துக்கு பேர். இப்போ கோட்ஸால வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கேடி பாரதி கேவிஆர்டிவிலேருந்து. நாங்கள் இன்றைக்கு நிற்கிறது முல்லைத்தீவு கொக்குலாய் போகிற பாதையில் இருக்கிற நீராவி பெட்டி, அதாவது பழைய செம்மலை நீராவி பெட்டி என்ற ஒரு ஆலயத்தில் நிற்கிறோம். இங்கே மிகவும் ஒரு கடினமான வழிபாட்டு தலமாக தான் இந்த இடம் இருக்குது. உங்களுக்கு தெரியும், இந்த ஆலயம் சிறிய ஆலயமாக இருந்தாலும் எதிர்பக்கம் இராணுவ முகாமும் அடுத்த பக்கம் போலீஸ் கேம்பும் பொலிசின் இடமும், அதே நேரம் இந்த ஆலயத்துக்குள்ளே புத்தர் சிலைகள் இங்கே இருக்குது. அதாவது இது ஒரு கோட்ஸோடர், அதாவது கோட்ஸால் எந்த கட்டுமான பணிகளும் மேற்கொள்ள முடியாத நிலப்பாட்டை உருவாக்கி இருக்கின்ற இந்த ஆலயம். இந்த ஆலயத்தில் நிறைய ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. இருந்தும் கூட இந்த பக்தர்கள் இந்த இடத்துல இப்படி ஒரு நிகழ்வை செய்திருக்கணும். அது நிறைய சிறப்பான நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. இந்த ஆலயத்தின் இடவழியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே திகச்சு போடுவீங்க. இப்படியான ஒரு ஆலயத்தில் இப்படி ஒரு வழிபாட்டு தலமாக இதுன்னு யோசிக்கிற அளவுக்கு இந்த ஆலயம் இருக்குது. எங்களோட காணொலிக்கு நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவுக்காக ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த ஆலயம் சம்பந்தமான உங்களோட கமெண்ட்டை தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து எங்களோட காணொலியோட இணைஞ்சிருக்கும். வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே போய்கொண்டிருக்கிறோம்டா நாயாத்து பாலத்தால் போய்கொண்டிருக்கோம். இந்த நாயாத்து பாலம் என்று சொல்கிறது மிகவும் ஒரு முக்கியமான இடம், ஃபேமஸான இடம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மீன் பிடிக்கிறது ஒரு பிரபல்யமாக இருக்குது. இந்த தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறது. ஆனால் இப்போ இந்த இடத்துல மீன் பிடிக்கிறது முற்றாகவே தடை பண்ணப்பட்டிருக்குது தூண்டிலால். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது கடலும் ஆறும் கலக்கிற இடம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நீராவியடி பிள்ளையார் கோயிலுக்கு வந்துட்டோம். முண்டைக்கு இந்த நீராவடி பிள்ளையார் கோயில் பொங்கல் வைபவம் நடக்குது. அதை முன்னிட்டு தான் காணொலியாக பதிவேற்ற போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்துக்கு பின்னால் புத்த சிலை இருக்குது. அதுக்கு பின்னால் பிள்ளையார் ஆலயம் இருக்குது. இந்த பொங்கல் வைபவம் மிகவும் பிரபல்யமான பொங்கல் வைபவம். அதை தான் பார்க்குறது போய் கொண்டிருக்கிறோம். அதுக்கு இஞ்சால பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இராணுவ முகாம் இருக்குது. இஞ்சால பக்கத்தில் ஆலயம் இருக்குது, தொன்மை வாய்ந்த ஆலயம். நாங்கள் ஆலயத்துக்குள்ளே போய்கொண்டிருக்கிறோம். அன்னதானத்துக்கான ஏற்பாடு செய்யணும். இதில் ஒரு விடயத்தை சொல்லினோம் என்னென்னா, கொக்குலாயிலேருந்து தண்ணி கொண்டு வந்தாலும் இந்த பூசை நடக்குமா. இங்கே பொங்கல் பூசை நடந்து கொண்டு இருக்குது. இந்த ஆலயத்துக்குள்ளே தான் நாங்கள் இப்போ போகிறோம். பூசைகள் உங்களுக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறதால, ஆனால் ஒரு அந்தரமானோட ஒரு இக்கட்டான ஒரு இடத்துல அந்த கோயில் இருக்குது. பாருங்கள், ஒரு முற்றம் இல்லை. இது ஒரு சின்ன கோயில் இந்த பகுதிக்கு இருக்குது. இருக்குது. இங்கே புத்தர் சிலையும் வச்சிருக்கிறாங்க. இதுக்குள்ளே இதில் பொங்கல் நடைபெற்று கொண்டு இருக்குது. இந்த கோயில் இருக்கு பாரு. இதுக்குள்ளே ஒரு இருக்குது. பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. இது நாயாறு போகிற பாதை. இப்படியே வர அங்கே தெரிகிறது நீளமாக தெரிகிறது கடல். இங்கே புத்தர் சிலை இருக்குது. இப்படியே நாங்கள் திரும்பி பார்த்தோம்னு சொன்னால் பாருங்கள், இதில் பெரிய மரம் இருக்குது, அரச மரம். இதுதான் பிள்ளையார் கோயில். பெரும்பாலும் இதுக்கு யானைகள் நடமாட்டம் இருக்குது. ஏண்டா அது லத்தியை தான் சொல்கிறது. லத்திகள் கிடக்குது. இப்போ இதுக்கு யானை வரும். அதை விட இந்த தண்ணி குடிக்கிற மிருகங்களும் வரும். ஏனெண்டா இங்கே பெருங்காடு இந்த துண்டு. அதால் தண்ணி குடிக்கிறதுக்கு மிருகங்களும் வரும். மான் வரும், சில மரம் வரும், சில சிங்கம், கரடி, புலியெல்லாம் வரும். அடுத்தது இஞ்சால பாருங்கள் இவ்வளோ அழகான ஒரு இடம். இதை தான் உங்களை பார்க்கணும் நீங்கள். கடல், இது கடல் இருக்கிறது. இது ரோட். இது இந்த ரோட் எங்கே போகுதுண்டா
முல்லைத்தீவு, இதால் முல்லைத்தீவும் போகலாம், முள்ளியவளை போகலாம், அப்படியே போய்க்கொண்டே இருக்கலாம். இந்த பாதை எல்லா இடத்துக்கும் போகுது. நீங்கள் இதால் போனால் ஜாழ்ப்பாணம் போகலாம். எனக்கு இப்போ வயசு 72 ஐயா. நான் நினைக்கிறேன் ஒரு 14-15 வயசுல இருந்து உங்களுக்கு நீராவி பிள்ளையார தெரியும். எனக்கு ஒரு 14-15 வயதில். அதே நேரம் நீராவி பிள்ளையாருன்னா அது செம்மலைக்குரியது தான். நாங்கள் நீராவி இந்தியாவில் பக்கத்தில் உள்ள காணிகள் எல்லாம் செம்மலையாகல, இந்தியாவில் பகுதி ஃபுல்லாக செம்மலையாகல. வயசில் நான் நெஞ்சால பகுதிக்கு செம்மலையிலேருந்து எங்களுடைய அம்மா அப்பாக்களோட வந்த பொழுது கூட இந்த பிள்ளையார் எங்களுக்குரியதுன்றது அப்போ தான் எனக்கு தெரியும். திரும்ப எனக்கு இப்போ 72 வயது. இது வரைக்கும் நீராவியடி பிள்ளையார் செம்மலையை சேர்ந்தது தான்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சு கொண்டு இப்போ நிகழ்ச்சி இது அட்டகாசம் முதல் கடவுளை இது பூவனையான்றவர் பொறுப்படுத்தி தனியாக வந்து நின்று இதுகளையெல்லாம் செய்து இன்று வரைக்கும் அவரே இதை நடத்தி கொண்டிருக்கிறார். உறுதுணையாக நிறைய பேர் நீராவி பிள்ளையாருக்கு வந்து இதென்றால் நான் ஒரு அடிய வல்லான். அதே நேரம் பூமாலை கட்டி கொடுக்குறது அதென்ற என்னையும் தன்னோட செய்து கொண்டார் அவர். அதே நேரம் நீராவிக்கு மேல் அங்கால பகுதி ஃபுல்லாக புளியமென அதுவும் செம்மலைக்குரிய ஆக்களில் காணியெல்லாம் நீராவி காணி முழுக்கலுமே செம்மலைக்குரியது தான். திரும்ப இந்த கோயில் நான் ஆரம்பத்தில் இந்த மாலை கட்டி கொடுக்குறேன்னா நான் அந்த பிள்ளையாரை பற்றி அற்புதமாக தான் கதைப்பேன். ஏன்னு சொன்னால் நான் ஆரம்பத்தில் இந்த பிள்ளையாருக்கு கட்டி கொடுத்த மாலை இப்படி ஒரு முலாம் தான். இப்போ அந்த மாலை இந்த அளவாக வந்துடுச்சு என்றால் பிள்ளையார் என்ன வளர்ந்துருக்கிறார் 2 பேருங்கம்மா. இதே அற்புதம் இல்லையாண்டு எப்படி சொல்லுவேன். செம்மலையாக்களில் அற்புதமான ஒரு நீராவியடி பிள்ளையாரை நான் மறக்கலாம். ஏனென்றால் என்ற கண்ணால் கண்ட விஷயம் இது. இப்போ இப்படித்தான் நான் ஒரு மாலையாக கட்டி கொடுத்து விட்டாலும் இந்த பூவனையா வந்து சொல்லுவார், இன்றைக்கு கொஞ்சம் கட்டையாக இருந்ததுன்னு எனக்கு பிள்ளையார் சொன்ன வரமான்றார். நான் கொஞ்சம் கவலையோடு அடுத்த உள்ளிக்கு கொஞ்சம் நீட்டாக கட்டி கொடுப்பேன். சதுர்த்தி வெள்ளிக்கிழமை என்னட்ட மாலை வாங்கி தான் இவர் இந்த கோயில் அடிக்கு வந்து சேர்றவர். அப்படி இது எங்களுக்கு உரியதப்பன் இதை எங்களுக்கு மீட்டு இந்த கோயிலை பெருசாக வளர்ச்சியாக கட்டி எங்களுக்கு தாரக்கு இந்த அரசாங்கமும் எல்லாருமே ஒத்துழைச்சி இந்த நீராவி பிள்ளையாரை நாங்கள் கோயில் அமைச்சு நாங்கள் இதை கும்பிட வேணும் என்று நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன் ஐயா. என்று சொல்லக்கூடிய அளவில் இது பாரம்பரியமாக பூர்வீகமாக பழைய செம்மலை என்று சொல்லக்கூடிய, ஏன் பழைய செம்மலை என்று சொல்லப்படுகின்றால் இங்கே தான் மக்கள் முழுமையாக இருந்த இடம். அதற்கு பிறகுதான் செம்மலை என்று சொல்லி தனியாக இப்போது இருக்கின்ற இடம். அப்போ இங்கே இந்த தனி தமிழ் சைவ கிராமம் இந்த இடத்துல நாங்கள் சின்ன படிகளாக இருக்க கூட இந்த இடத்தால் போய் இந்த பிள்ளையாருக்கு கற்பூரம் கொடுத்தாமல் ஒரு தரம் போகிறதில்லை. எல்லாருமே கற்பூரம் கொடுத்து கும்பிட்டு போட்டு தான் போகிறோம். அப்படி இருந்த வேறு ஒரு தெய்வங்களோ வேறு ஒரு சிலைகளோ வேறு ஒரு இப்போ விகாரி என்று சொல்லக்கூடிய விகாரியோ ஒன்றும் இல்லை. இப்போ அதுக்கு பிறகு திட்டமிட்டு எங்களுடைய மீள்குடியேற்றத்தின் பின் இடம்பெயர்ந்து மக்கள் எல்லாம் வெளியேறின பிறகு மீள்குடியேற்றத்தின் பின் திட்டமிட்டு குறிப்பிட்ட சில இடங்களில் எங்களோட முல்லைத்தீவு மாவட்டத்தை நான் குறிப்பிடுவேன். சில இடங்களில் வந்து இராணுவ முகாமை பக்கத்தில் அமைச்சு போட்டு அந்த இராணுவ முகாமின் சப்போர்ட்டோடு அல்லது ஆதரவோடு பிக்குமார் வந்திருந்து தங்கி கொண்டு தங்களுக்கான ஒரு இடம் என்று சொல்லி இது தொல்லியலோடு சம்பந்தப்பட்ட இடம் என்று சொல்லித்தான் இந்த இப்படி ஆக்கிரமித்தார். அந்த ஆக்கிரமித்த இடங்களில் நீராவியடி என்று சொல்லக்கூடிய இந்த இடம் உண்டு. தொல்லியல் திணைக்களத்துக்கு நீராவியடியோ அல்லது நீராவி பிட்டியோ ஒன்று கூட தெரியாது, ஒன்றும் தெரியாது. நீராவியடி தான் இந்த இடத்துக்கு பேர். இப்போ கோட்ஸால் ஒரு தொல்லியல் திணைக்களம் அறிவித்தல் கொடுத்து போலீஸ் வந்து நீதிமன்றத்துக்கு போய் இப்போ கூட போட்டிருக்குது. இவியால் அந்த நீதிமன்றத்தால் ஏற்கனவே இதில் ஒரு கட்டுமான பணியும் செய்யக்கூடாது, 2 பகுதியும் செய்யக்கூடாது அறிவித்தது. ஆனால் 2 பகுதியும் ஒன்றும் செய்யக்கூடாது அறிவிக்கிற காலப்பகுதியில் ஞானசார செய்கிறது 2 அட்டகாசத்தை இங்கே வந்து செய்தது. அதுக்கு பிறகு புத்தர் சிலையை கொண்டு வந்து பெரிய ஒரு சிலையை வச்சார்.
அப்போ இதெல்லாம் அத்துமீறின செயலை இந்த மக்கள் செய்கிறதில்லை. ஆனால் அவர்கள் தான் ஆர்வம் மூலமாக கொண்டு வந்து செய்து போட்டு அவியல் போய் அங்கே ஒரு இடத்துக்கு போயிடலாம், பொலிசும் அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கிறதில்ல, எடுத்தாலும் அது அவர்களுக்கு சாதகமாக தான் இருக்கிறது. அப்போ இந்த மக்களுக்கு சாதகமாண்டு இல்லை. இந்த மக்கள் இன்றைக்கும் இந்த இடத்துல வந்து ஒழுங்காக இந்த பூசைகளை கட்டி கொண்டு செய்து கொண்டு இருக்குதுகள் என்றால் அதன் நோக்கம் இந்த தெய்வத்தில் உள்ள நம்பிக்கை. இந்த தெய்வத்தில் உள்ள நம்பிக்கை வச்சு இந்த மக்கள் செய்கிறாரு. தெய்வமும் உண்மையில நல்லா தான் மக்களுக்குரிய வகையில் தெய்வத்தின் அனுக்கிரகம் இருக்குது. ஆனால் இவர்கள் இப்போ பிறகு கூட இந்த தொல்லியல் திணைக்களத்தின் வேலை இப்படி ஒன்றை போட்டால் அவங்க ஒரு போட் பலகையும் போட இல்லை, ஒன்றும் போட இல்லை. தாங்கள் நீதிமன்ற கட்டளைக்கு மதிப்பு கொடுத்தும் அல்லது போலீஸார் அந்த அறிவித்தல்களுக்கு மதிப்பு கொடுத்தும் தங்களுடைய நடவடிக்கைகளை சீராகத்தான் செய்து கொண்டிருக்கணும். இந்த மக்கள் பிரச்சனைக்குரியவர்கள் இல்லை. புத்தரை கூட நாங்கள் சொல்லுவோம், புத்தர் போதனையை நாங்கள் பிழை என்று சொல்லுவோம். புத்தர் வழிகாட்டின வழியில் பௌத்தர்கள் பலர் நடக்கிறீர்கள். பௌத்தர்களில் இனவாதிகளாக தமிழர்களை அழிக்கணும், ஒழிக்கணும், ஒடுக்கணும், ஒடுக்கணும் என்று சொல்லி சில இதுகளை செய்யணுமே ஒழிய புத்தரை நாங்களும் தான் வணங்குறோம். புத்தர் போதனைகளை நாங்களும் தான் ஏற்றுக்கொள்கிறோம், எல்லாரும் தான் ஏற்றுக்கொள்கிறோம். அதன்படி இவர்கள் எல்லாரும் நடத்தார்களா இருந்தால் இந்த பிரச்சனையும் ஜெபராது. இதுதான் உண்மை. அப்போ நீராவி அடி இந்த கோயில் சார்ந்து இருக்கின்ற மக்களோ இந்த கிராமமோ பழைய செம்மலை என்று சொல்லக்கூடிய இடத்துல இந்த இடம் கோயில் அமைந்திருந்தாலும் செம்மலை என்று சொல்லக்கூடிய இடமோ செம்மலை கிழக்கு என்று சொல்லக்கூடிய நாயாத்து மக்களோ இந்த மக்கள் ஆதரித்த பூர்வீகமான ஒரு தெய்வத்தை தொடர்ந்து ஆதரித்து கொண்டு இருக்கிறார்கள். நான் இந்த பகுதியை சேர்ந்தவன், இந்த பகுதி பாராளுமன்ற உறுப்பினர், தண்ணி பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் இதுக்கு நான் உங்கள் முந்தியே இந்த மக்களோட கூடி திரிஞ்சாக்கலாம் என்ற வகையில் இந்த நிகழ்வுகள் அல்லது ஒரு விழாக்கள் என்றால் நாங்கள் இந்த இடத்துக்கு வாரது வழக்கம். அந்த வகையில் வந்த நாங்கள் இங்கே எங்களால் ஒரு பிரச்சனையும் சட்டத்துக்கு முரணாக வராது. எங்களாலே என்று நான் சொல்கிறது என்னாலேயோ மக்களாலேயோ. இந்த வகையில் அந்த பிரச்சனைகளை அவர்கள் எடுக்காமல் இருந்தால் நல்லது என்று சொல்லி நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். லைட்டு காணாது நல்ல ஒரு போக்க சொன்னீங்க. இதுக்கு ரவிதரன் அமைச்சர் அவர் வந்திருக்கிறார். இந்த நீராவி அடி ஆலயத்துக்காக யாழ்ப்பாணம் தையட்டி பிஆர்ஐ என்ற ஒரு செயல்பாடு மாதிரி இங்கேயும் இருக்குது. இந்த பகுதி போலீஸ் ஓஎஸ் வந்திருக்கிறார். வந்து போலீஸ் வந்திருக்குது. அதை விட ஒரு பிக்கு ஒரு ஆள் இருக்கிறதுக்கான ஒரு கட்டடம் தான் அதில் இருக்குது. ஒரு குரூப் பண்ணுவாங்க. அதுக்கு போட்டி முடிஞ்சது மகன் நம்ம போட்டி முடிஞ்சது.
ஆலயத்தை போய் கும்பிட்டு நெத்தியில் பொட்டு வச்சு தான் வந்திருக்கிறார். இவர் வந்து இந்த பகுதிக்குரிய OS என்று சொல்லினோம். கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம்பூபலசாரபட்சிதம் உமாசுதம் சோகவிநாசகாரணம் நௌமி விக்னேஸ்வர பாதவங்கயம். எல்லாம் இல்லை பழைய செம்மலை நீராவியடி சித்தி விநாயகருடைய ஆலயத்திலே யுத்தத்துக்கு பிற்பாடு 7வது ஆண்டு சடங்கு வழிபாடுகள் மிக சிறப்பாக இன்றைய நாளிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பாரம்பரிய பொங்கல் வழிபாடும் ஆகம வழிபாடும் இணைந்த ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் விளங்குகின்றது. ஒரு சிறப்பை கொடுக்கக்கூடியதாக அமைகின்றது. யுத்தத்துக்கு முன்பு பல ஆண்டுகளாக சடங்கு வழிபாடுகளும் அதே போன்று ஆகம பூஜை வழிபாடுகளும் இரண்டும் கலந்து இந்த ஆலயத்திலே சிறப்பு பெற்று கொண்டு வருகின்றது. இது வந்து கொண்டிருந்த ஆலயம் மீண்டும் ஒரு யுத்த காலத்திலே இடைநிறுத்தப்பட்டு மீண்டும் 7 வருட காலமாக சிறப்பாக எல்லா மக்களினாலும் கிராம மக்கள் அயல் கிராம மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த ஆலயத்தினுடைய இந்த பாரம்பரிய பொங்கல் உற்சவத்தினை சிறப்பித்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் எல்லாம் வல்ல நீராவியடி பிள்ளையாரனுடைய பேரருள் எல்லோருக்கும் நிறைந்து கிடைக்க வேண்டும். இந்த ஆலயத்தினூடாக நிறைந்த திருவருளை பெற்றவர்களாக இந்த கிராமத்தவர்கள் எல்லாம் சிறப்புற வாழ வேண்டும் என்று சொல்லி அன்போடு இந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்து எங்களுடைய ஆலயமானது உண்மையிலேயே நிறைந்த நிதி பங்களிப்புகள் இருந்தாலும் இந்த ஆலயத்தினை வந்து முழுமையாக கொஞ்சம் நாங்கள் ஆகபத்தோடு கூடிய ஒரு ஆலயமாக அங்கால் நிர்மாணிப்பதற்கு எம்பெருமானுடைய அருளை பிரார்த்திக்கின்றோம். அதே போன்று எல்லோருடைய ஒரு பங்களிப்போடும் எங்களுடைய மாவட்ட கச்சேரியால் அல்லது செயலகத்தினாலே எங்களுக்கு ஒரு அனுமதி கிடைக்குமாக இருந்தால் இந்த ஆலயத்தினுடைய புனர் நிர்மாண வேலைகளை செய்து மக்கள் வந்து அவசரிகம் இல்லாமல், அதாவது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு 8 மட்டான இடத்துல வந்து தான் வழிபாடு நடந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் இந்த ஆலயத்தை கொஞ்சம் பின்னகர்த்தி கொண்டு போவோமாக இருந்தால் மக்கள் இலகுவாக நின்று வழிபாடு செய்ய வழி சமைக்கும். உண்மையிலேயே சிறுவர்கள் எல்லாம் வழிபாடு செய்வதென்றால் பெரிய சிரமப்படுவதை நீங்கள் காணுவீர்கள், எல்லாரும் பார்த்திருப்பீர்கள். அந்த வகையில் அடுத்தடுத்த ஆண்டுகளுக்குள் எம்பெருமான் இன்னும் பின்னகர்த்தி இந்த ஆலயத்தினை புதுப்பித்து கட்டுவதற்கு எங்களுடைய நாட்டினுடைய அரசாங்கத்தின் அனுமதி கிடைக்கும் பட்சத்தில் நாங்கள் அதை சரிவர செய்து கொள்ள முடியும். அந்த வகையில் எம்பெருமான் அவர்களுக்கும் அருள் புரியணும். இந்த ஆலயம் ஒரு புது பொலிவோடு இந்த ஆலயம் திகழ்வதற்கு அதை சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய எல்லாருடைய அனுக்கிரகம் கிடைப்பதற்கு அல்லது அனுமதி கிடைப்பதற்கு பெருமான் எல்லாருக்கும் அருள் புரியணும் என்று சொல்லி இந்த நேரத்தில் இந்த பொங்கல் சடங்கு வைபவ நாளில் அருளையும் பிரார்த்தித்து நல்ல ஆசிகளையும் இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு இந்த கிராமத்தடியவர்கள் அல்ல பல கிராமத்திலிருந்து இந்த பொங்கல் வழிபாட்டுக்கு வருவது வளமை. இன்றைக்கு மாலையில் நடைபெறக்கூடிய இந்த வழிபாட்டில் கோட்டக்கணி பிள்ளையார் ஆலயத்திலிருந்து அங்கிருந்து இன்றைக்கு மடப்பண்ணு விட்டு கொண்டு வருகின்ற விடயதானங்கள் எல்லாம் இடம்பெற இருக்கின்றது. நிறைந்த அடியவர்கள் இதில் பங்கு கொள்ளக்கூடிய ஒரு ஆலயம். ஆனால் என்னென்று சொன்னால் இந்த பூஜைகளை பார்க்கல ஒரு கொஞ்சம் பேர் தான் நின்று வழிபாடு செய்யலாம். மற்றாக்கள் வந்து அங்கால தான் போய் நிற்கணும். என்னென்றால் ஒரு இடப்பற்றாக்குறை, அந்த இடத்தை எங்களுக்கு போதிய அளவு இடம் கிடைக்குமா இருந்தால் எல்லாருமே இதில் நின்று இந்த வழிபாடை பார்ப்பதற்கு வழி சமைத்து கொள்ளும். அதற்கு எம்பெருமானுடைய அனுக்கிரகத்தோடு எல்லோருடைய அனுமதியும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தித்து நல்ல ஆசிகளையும் கூறிக்கொண்டு அமைகின்றோம். அரகர நம பார்வதி. பூசை வழிபாடு நடப்பதற்கு பக்தர்கள் நின்று வழிபடக்கூடிய ஒரு இடமானது குறைந்தது ஒரு 4 அடி தான் இருக்கும். அந்த இடத்துக்கு குறைஞ்சது ஒரு 20 பேருக்குள்ளே தான் நிற்கலாம், அதுக்கு மேலே நிற்கலாது. இந்த ஆலயத்துக்குள்ளே வந்து ஆக குறைஞ்சது ஒரு 20 பேருக்கு மேலே நிற்கலாது. ஏனென்றால் ஒரு 3 அடி அல்லது 4 அடிக்குள்ளே தான் வந்து இந்த இடம் இருக்குது. அங்கால சரைக்குனா ரோட்டில் தான் விழணும். அந்த ரோட்டில் வந்து இந்த கட்டிடத்துலேருந்து ரோட் வந்து ஆக குறைஞ்சது ஒரு 7 அடி அல்லது 8 அடி கீழ் பதிவில் இருக்கிறதால ஒரு ஆபத்தான நிலை விழுந்தால் ஒரு காயமோ அல்லது ஒரு மரணமோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதால் வந்து சின்ன பிள்ளைகள் எல்லாம் வந்து நின்று இதில் வணங்க முடியாது. அப்படி சின்ன பிள்ளைகள் வந்து இதில் ஆலயத்தை தரிசிக்கணுமென்று சொன்னால் ஒரு ஆள்ற துணியோடு தான் வரணுமென்று சொல்லினோம். மற்ற ஆலயங்கள்லாம் சின்ன பிள்ளைகள் ஓடி விளையாடி ஏதோ செய்து கொள்ளலாம். இந்த இடத்துல அப்படி ஒன்றுமே நடக்க முடியாது. நீங்கள் இந்த இடத்த பார்க்க உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன். இந்த ஆளை பாருங்கள், கீழுக்கு எவ்வளவு பதிவாக இருக்குன்னு சொல்லி நாங்களே இதில் போக்குள்ளே வரக்குள்ளே கொஞ்சம் பயந்து தான் போய் வரோம். எது சம்பவம் நடந்துட்டு நாங்களும் சரைக்கினா கீழே விழுந்துருவோம்ண்டு.
பாருங்க நிற்கவே இடம் இல்லை, இவ்வளோ கஷ்டப்படினோம்னு சொல்லி. இதில் வந்து இப்போ இந்த பகுதிக்கான ஆலயத்தில் நடக்கிற பூசைகளை வந்து பார்க்க முடியாது. ஏனெண்டா நாங்களே நிற்க இடம் இல்லை, அதில் நாங்கள் ரெண்டா கீழே விழுந்துருவோமோன்ற ஒரு பயமாக இருக்குது. ஏன்னா கயிறு கட்டின கயிறுகள்லாம் தொங்கி கொண்டு நிற்கக்கூடியதாக இருந்தது. அவ்வளோ ஒரு சின்ன இடம். நிறைய பக்தர்கள் வந்திருந்தாலும் பூசைகளை பார்க்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட நபர்கள் தான் வந்து அந்த இடத்த நின்று பார்க்கலாம். பாருங்க,
வேலை சுட்டு போடும் கவனம். இறுதியாக ஆலய நிகழ்வு முடிஞ்ச பிறகு இப்போ அன்னதான நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறத பார்க்கணும். அனைவருக்கும் வணக்கம். நீராவியடி பிள்ளையார் கோயில் ஆலயத்தினுடைய பூசகர் சிவபாதம் கணேச பகவான். எங்களுடைய ஆலயமானது தொன்று தொட்டு எங்களுடைய மூதாதையர்கள் வழிபட்டு வருகின்ற ஒரு ஆலயம். எங்களுடைய ஆலயம் அதாவது போர் சூழல் காரணமாக நாங்கள் இடம்பெயர்ந்து இங்கே குடியமர்ந்த போது எங்களுடைய ஆலயம் முற்றுமுழுதாக இராணுவ கட்டுப்பாட்டிலே அமைக்கப்பட்டிருந்தது. நாங்கள் யாரும் இந்த ஆலயத்துக்கு வர முடியாது. இருந்த போதிலும் நாங்கள் கடும் முயற்சியின் பின்னணியில் எங்களுடைய நீதித்துறையினுடைய சில நடவடிக்கைகள், எங்களுடைய நடவடிக்கைகள், சமூகத்தினுடைய நடவடிக்கைகள் எல்லாம் சார்ந்து நாங்கள் இந்த ஆலயத்தினை பூசை வழிபாடுகளுக்கு வந்திருக்கின்றோம். வந்திருந்தாலும் எங்களுக்கு இதுவரைக்கும் ஒரு சரியான ஒரு தீர்வுகள் எதுவும் எட்டப்படவில்லை. எங்களுக்கு சமாதானம் குலைவு ஏற்படுகின்ற என்று சொல்லி ஒரு வழக்கை தாக்கல் செய்து அந்த வழக்கில் எங்களுக்கு சாதகமாக தீர்ந்திருந்தாலும் சில புல்லுரிவுகளால் எங்களுடைய பூசை வழிபாடுகள் மீறப்படுகின்றது. போலீசாரால் மீறப்படும், சில தடை உத்தரவுகள் விடுக்கப்படும். அப்படியான சில விடயங்கள் சும்மா ஒரு கேலியாக அவர்கள் எங்களை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் இன்று எங்களுடைய பூசைகள் யாவும் சிறப்பாக நடைபெற்றிருக்கின்றது. இரவு பூசை இனி நடக்கப் போகின்றது. எங்களுடைய பாரம்பரிய முறைப்படி பொங்கல் கோட்டைக்கேணி பிள்ளையார் ஆலயத்திலிருந்து மடப்பண்ணம் எடுத்து வரப்பட்டு பொங்கல் நிகழ்வுகள் இனி இரவு நிகழ்வாக இடம்பெறும் என்பதனையும் எங்களுடைய பக்தர்கள், புலம்பெயர்ந்த உறவுகள், அனைத்து தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் கூறி வைக்க விரும்புகின்றேன். எம்பெருமானின் அருளை பெற்று எல்லாரும் நல்லவர்களாக வாழ எம்பெருமான் அருள் புரிவாராக. நான் இந்த நீராவி ஆலயத்தில் நிர்வாக உறுப்பினராக இருக்கிறேன். இந்த கோயில் எங்களுடைய முப்பாட்டம் காலத்தில் உள்ள பிள்ளையாக தான் இல்லை. அப்போ எங்களுக்கு தெரிஞ்ச வகையில் நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கிறதுல நாங்கள் எங்களோட பாட்டம் கூட்டங்களோட அவர்கள் கட்டுவர்களுக்கு பொங்கி அப்படியெல்லாம் போன நினைவுகள் எங்களுக்கு. இப்போ தற்போது 2009 முதல் 2009 முதல் எங்களோட செம்மலையா கொக்குத்துருவாய் அந்த பகுதியில் உள்ள மக்கள் இங்கு பூஜைகள் வச்சு பொங்கி ஆட்கள் எல்லா வேலையும் செய்து கொண்டு வழிபாடாக செய்து கொண்டு வந்த காலத்தில் 2009 பிற்பாடு யுத்தத்துக்கு பிறகு நாங்கள் மீளக்குடியினருக்கு போய் இப்படியான இந்த இடங்களை பார்த்தா இராணுவம், போலீஸ் அப்படியான பிரச்சனைகளுக்குள்ள இந்த கோயில் உள்வாங்கப்பட்டது. அப்போ இந்த முந்தி இருந்த பிள்ளையார் இப்போ அதே இடத்துல அவியல் ஒரு கட்டிடம் ஒரு சின்ன அமைத்து அதுக்குள்ளே வச்சுருக்கோம். எங்களுக்கு முப்பாட்டந்த காலத்தில் ஒரு மரத்தைகளை இருந்து கொட்டியில் போட்டு வழிபட்டது இது தெரிஞ்ச விஷயம். அந்த மலையாக்கள் அப்படியான காலத்தில் நாங்கள் திருவிழா செய்கிறதுக்கு நாங்கள் போர்ட்ஸ் மூலமாக அவியல் இந்த இராணுவத்தின் கடுபடி போலீஸின் கடுபடிகளுக்கும் மத்தியில் போராடி நாங்கள் இந்த அளவுக்கு வெற்றி இப்பொழுது சம்பவம் கொடுக்கிறோம். அதே நேரத்தில் எங்களுக்கு புலம்பெயர்ந்த உறவுகளின் நிதி பங்களிப்புகள் மற்றும் எங்களோட கிராம மக்கள், வயல் கிராம மக்கள் இந்த பங்களிப்போடையும் நாங்கள் இந்த திருவிழாவை நாங்கள் வருடந்தோறும் செய்து வருகின்றோம். அந்த வகையில் அவர்களுக்கு நாங்கள் நன்றி இருக்கோம். மென்மேலும் இந்த ஆலயம் வளர்ப்பதற்கு எங்களுக்கு முகம் தெரியாத புலம்பெயர்ந்த உறவுகள் கூட நிதி பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். இனியும் செய்வதற்கு அவங்க தயாராக இருக்கிறார். அந்த வகையில் நாங்கள் எங்களுக்கு இப்போ இந்த கோர்ட்டின் மூலம் எங்களுக்கு இந்த கோயில் எங்களோட கைவிட்டு ஆலயப்படுத்துகிற நேரத்தில் நாங்கள் ஒரு பெரிய ஆலயமாக இதை அமைத்து நாங்கள் வழிபாட்டு தலமாக பல